அவர் பத்தின ஒரு கடிதமும் பென்டிரைவும் நக்கீரன் ஆபீஸ்க்கு பார்சலா வந்து சேர்ந்திருக்கு. அதுலதான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த பென்டிரைவ்ல இவரு செவிலியர்களை பாலியல் ரீதியா துன்புறுத்துற வீடியோக்கள் இருக்கு. மேலும் அந்த லெட்டர்ல பாதிக்கப்பட்ட பெண்ணானவர் இவரு இப்படிதான் பல வருஷமா எங்களை துன்புறுத்திட்டு இருக்காரு, யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு, ஹவுஸ் கீப்பர்ல இருந்து ஹவுஸ் சர்ஜன் வரைக்கும் யாரையும் விட மாட்டாரு, எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோயாளிகளுக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டிய நேரத்துல கூட அவர் அத்துமீறல தான் ஈடுபட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவர் ஈடுபடுறது அவமானகரமானது. மேலும் அரசாங்கத்துக்கு கற்பிக்கும் ஆசிரியராகவும் தேசிய மாணவர் அமைப்பில் இருக்கிறதுனால அவரது பழக்கமான தவறான செயல்கள் மாணவர்களுக்கு தவறான முன்மாதிரியா அமைகிறது. அவருக்கு அறநெறி கிடையாது. அவர் கண்ணு வச்ச எந்த பெண்ணாலும் பாதுகாப்பா இருக்க முடியாது. பெண்கள் மற்றும் மனித குலத்தின் நலனுக்காக அவர் தண்டிக்கப்படணும். தண்டனைக்குரிய மற்றும் தார்மீக அடிப்படையில் அவர் அரசு மற்றும் மாணவர் அமைப்பிலிருந்து அனைத்து பதவிகளிலிருந்து வெளியேற்றப்பட வேணும். ஊடகங்கள் தங்கள் கடமையை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் குறிப்பிடப்படாத பெண் இந்த லெட்டர்ல எழுதி அமைச்சிருக்காங்க. ஆக இந்த விஷயம் தான் இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு.